அதிகம் குறும்பு செய்கின்ற பொழுது அவர்களை நாம் கட்டுப்படுத்த, புள்ளப்பூச்சிக்காரன்ட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களை நமது கட்டுக்குள் கொண்டு வருகிறோம். அதை போலவே ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி கூறி அதன் கணாக்கணத்தை உணரச் செய்வது, அது போன்ற உவமைதான் இந்த திருமண விருந்து உவமை. அரசர் தம் மகனுக்கு திருமணம் நடத்துகிறார். அழைப்பு பெற்றவர்களை அழைத்து வர பணியாளர்களை அனுப்புகிறார். ஆனால் அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டுமாக அனுப்புகிறார். அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு செல்லுகிறார், மற்றவர் தம் கடைக்கு செல்லுகின்றார். இன்னும் சிலர் பணியாளர்களை இழிவுபடுத்தி அவர்களை கொலை செய்கிறார்கள். அரசர் இதை கேள்விப்பட்டு சினமுற்று தனது படையை அனுப்பி கொலையாளிகளை கொன்றொழிக்கிறார், நகரை தீக்கிரையாக்குகிறார். இந்த உவமையில் வருவது போல கடவுள் சினம் கொண்டு அழிக்கப் போவதில்லை. மாறாக இது ஒரு கதை. அதன் தன்மையை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக சற்று மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட கதை. ஒரு மாநிலத்தின் முதல்வர் தனது மகனுக்கு திருமணம் நடத்துகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கண்டிப்பாக வரேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அல்லது அந்த திருமணத்திற்கு போகும் பொழுது என்ன பரிசு கொண்டு போவது, எந்த உடை உடுத்தி செல்வது என்று தான் நினைத்து கொண்டிருப்போம். மாறாக அவரிடம் நான் அன்னைக்கு பிஸி, என்னால் அன்னைக்கு வர முடியாது, இல்லை நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியில் போகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்படித்தான் இங்கு இந்த உவமையிலே அரசர் அழைப்பு கொடுக்கின்றார். இடம் அரச மாளிகை, உணவு அரச உணவு, உங்களுக்கு கிடைக்க இருப்பதோ ராஜ மரியாதை, ராஜ கௌரவம். அங்கு செல்வது என்பதே நமக்கு மிக பெரிய கௌரவத்தை தருவதாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் அங்கு செல்ல விரும்பவில்லை. செல்ல விரும்பாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களது பணியாளர்களை பிடித்து அவர்கள் கொலை செய்கிறார்கள். இதன் ஆழமான கருத்து என்னவென்றால், கடவுள் மற்றெல்லா மக்களினங்களிலிருந்தும் இஸ்ரேல் மக்களை தனது தனிப்பட்ட சொந்த இனமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அவர்களோடு தனிப்பட்ட உறவை பலப்படுத்துகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம் அனைவரோடும் ஆழமான பிரிக்க முடியாத உறவை மேம்படுத்த விரும்புகிறார். எதற்கு என்றால், தம் வாழ்விலே நமக்கு பங்கு கொடுப்பதற்கு. இத்தகைய அழைப்பை பெற்ற நாம் என்ன சொல்லுகின்றோம்? நாம் பிஸி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த மக்களைப் போலவே நாமும் சொல்லுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் இறைவன் அனுப்பி வைத்த இறைவாக்கினர்களை கொலை செய்தார்கள். ஏன், திருமுழுக்கு யோவான் வரை கொலை செய்தார்கள். எனவே கடவுள் அன்பே உருவானவர். முதலில் இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பு கொடுத்த அவர் இப்பொழுது அந்த அழைப்பை மக்கள் அனைவருக்குமே, மனுக்குலம் முழுவதற்குமே வழங்குகின்றார். கடவுளது அழைப்பினால், அவரது அருளினால், இரக்கத்தினால் நாம் அந்த திருமண விருந்திற்குள் நுழைய முடிகின்றது. இறைவன் அளிக்கின்ற இந்த விண்ணக விருந்தினுள் நுழைய வேண்டுமென்றால் நாம் அடிப்படையில் அன்பு, அமைதி, இரக்கம், கருணை, நீதி போன்ற ஆடைகளால் நம்மையே நாம் அணி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இடம் முழுவதும் நாம் அமைதியாக எல்லா இடத்திற்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் சென்று வர முடியும். ஒருவேளை அரசர் வந்து பார்க்கின்ற பொழுது நாம் மனம் மாறாதவர்களாகவும் மன்னிக்காதவர்களாகவும் மன்னிப்பை பெற தகுதியற்றவர்களாகவும் இருந்தால் அவர் என்ன சொல்வார்? கட்டி வெளியே அனுப்பிவிடுவார். நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு அனுப்பிவிடுவார். இறைவன் நம்மை அழைக்கின்றார். விருந்தினில் நுழைய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி போன்ற ஆடைகளால் நம்மை நாமே அணி செய்து கொள்வோமா? ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.